சிண்ட்ரெல்லா ஒரு ஊரில் ஒரு அழகான ஹாப்பியான ஃபேமிலி இருந்தாங்க. அதில் ஒரு அழகான க்யூட்டான பொண்ணு இருந்தா. அவள் பேர் சிண்ட்ரெல்லா. அவள் ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஃபேமிலி கூட இருந்தா. அப்போது ஒரு நாள் அவளுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. சிண்ட்ரெல்லாவுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாள் அப்புறம் சிண்ட்ரெல்லாவோட அப்பா வேறொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவள் பேர் ஃப்ளஃபி. அவளுக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்துச்சு. ஃப்ளஃபி அவங்க பொண்ணுங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் சிண்ட்ரெல்லாவை வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நாட்கள் முழுக்க செய்ய வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ஒரு நாள் ஒரு பேரரசர் அவரோட மகன் இளவரசருக்கு ஒரு அழகான பொண்ணை மேரேஜ் பண்ணுறதுக்கு நாட்டில் இருக்க எல்லா யங்கர்ஸையும் பார்ட்டிக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்தாங்க. அதை கேட்ட ஃப்ளஃபி அவங்க 2 பொண்ணுங்களையும் அழகாக ரெடியாக சொன்னாங்க. அப்போது சிண்ட்ரெல்லாவை பார்த்த ஃப்ளஃபி, ஓ மை காட் சிண்ட்ரெல்லா, உன்னையும் கூட கூட்டின்னு போக எனக்கு ஆசைதாம்மா. ஆனால் வீட்டில் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் யார் செய்வா? சரிம்மா, எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் உங்கள் கூட வரேன். சரி சிண்ட்ரெல்லா. ஃப்ளஃபி சொன்னதை கேட்ட சிண்ட்ரெல்லாவும் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தா. அப்போது சிண்ட்ரெல்லாவோட க்யூட்டான அனிமல் ஃப்ரெண்ட்ஸ் சிண்ட்ரெல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வந்தா சிண்ட்ரெல்லா. சிண்ட்ரெல்லாவை பார்த்த ஃப்ளஃபி, நீ எங்கே வர? உன்னோட ட்ரெஸ்ஸை பார்த்தியா, எவ்வளோ கேவலமாக இருக்குது. நீ எங்கள் கூட வர போறியா? போகல, நாங்கள் பார்ட்டிக்கு போயிட்டு வரோம். ஃப்ளஃபி சொன்னதை கேட்ட சிண்ட்ரெல்லா மனசொடைஞ்சி அழுதுகிட்டே போனான். ஒரு மரத்துக்கு கீழே போயிட்டு உட்காந்துன்னு இருந்தா. அப்போ மரம் அசைஞ்சி அங்கே ஒரு ஃபேரி வந்துச்சு. அது சிண்ட்ரெல்லா கிட்ட பேசுச்சு. சிண்ட்ரெல்லாவுக்கு தேவையான எல்லாத்தையும் மாத்துச்சு. ஒரு அழகான வண்டி, ட்ரெஸ், அப்புறம் முன்னாடியிலான ஷூவையும் செஞ்சு கொடுத்துச்சு. அப்போது அங்கே இருந்து ஹாப்பியாக கிளம்புன சிண்ட்ரெல்லாவை பார்த்த ஃபேரி, சிண்ட்ரெல்லா, இது மிட்நைட் வரதான் இந்த மேஜிக் ஒர்க் ஆகும். அப்புறம் எல்லாம் பழைய மாதிரி மாறிடும். அதுக்குள்ளே அங்கே இருந்து நீ திரும்ப வந்துடு அப்படின்னு ஃபேரி சொன்னதை கேட்ட சிண்ட்ரெல்லா அங்கே இருந்து அரண்மனைக்கு போனான். சிண்ட்ரெல்லாவை பார்த்த எல்லாரும் அவளையே ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதுவரை அங்கே வந்த யாரையும் பார்க்காத இளவரசர் சிண்ட்ரெல்லா கிட்ட போய் பேசினார். அப்போது 2 பேரும் அழகாக டான்ஸ் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் கழித்து டைமை பார்த்த சிண்ட்ரெல்லா ஃபேரி சொன்னது ஞாபகம் வர அங்கே இருந்து ஓட ஆரம்பித்தா. அப்போது சிண்ட்ரெல்லா காலில் இருந்த ஸ்லிப்பர் கழண்டு கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து இளவரசர் சிண்ட்ரெல்லாவையே நினச்சிட்டு இருந்தார். இளவரசர் அமைச்சர்கிட்ட, இந்த ஸ்லிப்பரை போட்டுட்டு வந்த பொண்ணு எனக்கு வேணும், அதனால் நேற்று வந்த எல்லா கேர்ள்ஸையும் கூட்டு இந்த ஷூ யார் காலுக்கு செட் ஆகுதோ அவளை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், சீக்கிரம் கண்டுபிடிச்சி கூட்டின்னு வாங்க அப்படின்னு இளவரசர் சொன்னார். அதை கேட்ட பேரரசரும் அப்படியே பண்ண சொன்னார். ஆல்மோஸ்ட் எல்லா கேர்ள்ஸுக்கும் போட்டு செக் பண்ணியாச்சு. பட் அந்த ஷூ யார் காலுக்கும் செட் ஆகலை. அப்போது ஃப்ளஃபியோட அரண்மனைக்கு வந்த அமைச்சர் ஃப்ளஃபியோட பொண்ணுங்க காலுக்கு போட்டு பார்க்க சொன்னார். ஆனால் அவங்களுக்கும் அந்த ஷூ செட் ஆகலை. அப்போது அங்கே வந்த சிண்ட்ரெல்லாவையும் ஷூவை போட்டு பார்க்க சொன்னார் அமைச்சர். அமைச்சர் சொன்னதை கேட்ட ஃப்ளஃபி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவள் எஸ்டர்டே பார்ட்டிக்கே அவள் வரல, விடுங்க சொன்னான். பட் ஃப்ளஃபி சொன்னதை காதில் வாங்காத அமைச்சர் சிண்ட்ரெல்லாவை போட்டு பார்க்க சொல்ல போகும்போது ஃப்ளஃபி காலை குறுக்க விட்டதால் கால் தடுமாறி கிளாஸ் ஷூ கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. இதை பார்த்த அமைச்சர் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போது சிண்ட்ரெல்லா இன்னொரு ஷூவை காட்டினான். அதை காலிலையும் போட்டா. உடனே சிண்ட்ரெல்லாவை
அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரு அமைச்சர். இளவரசரும் சிண்ட்ரெல்லாவும் ஒன்று சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் டு பை மோட் இ-ஷாப்பிங். இந்த பை மோட் இ-ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான தரத்தில் தராங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.